ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 21,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 30,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணன், இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? ஒகேனக்கலுக்கு இன்று காலை 5:30 மணி அளவில் 30,000 கன அடியாக நீர் அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க குளிக்க இன்று 3வது நாளாக தடை நீடிக்கிறது. கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் காவிரி நீர் பிடிப்பு பகுதிகளான குடகு, வயநாடு உள்ளிட்ட இடங்களில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கபினி அணை தனது முழு கொள்ளளவை எட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கபினி, கிருஷ்ணராஜா சாகர், நுகு ஆகிய அணைகளில் இருந்து வினாடிக்கு 55,651 கன அடி உபரி நீர் தமிழகத்துக்கு காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று ஒகேனக்கலுக்கு மாலை வினாடிக்கு 22,000 கன அடியாக நீர்வரத்து கொண்டிருந்த நிலையில் படிப்படியாக அதிகரித்து இன்று காலை 5:30 மணி அளவில் 30,000 கன அடியாக அதிகரித்தது. இதனால் மெயின் அருவி, சிரிபால்ஸ், ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. தொடர்ந்து அதிகரிப்பதால் நடைபாதை மேலே தண்ணீர் தொட்டு செல்கிறது. காவிரி ஆற்றில் நீர் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சுற்றுலா பணிகள் பாதுகாப்பு கருதி மாவட்ட நிர்வாகத்தால் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தடை தொடர்ந்து 3வது நாளாக நீடிக்கிறது. சுகன்யா மேடம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.